ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கிணத்துக்கடவு சொக்கனூர் ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற முத்துக்கவுண்டன் ஒரு ஊரில் அமைஞ்ச 3BHK வீடு தாங்க. 5 வருஷம் ஆன 3BHK வீடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. 5 சென்ட் வடக்கு பார்த்த லேண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. வடக்கு வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக பாத்ரூமும் டாய்லெட்டும் தனித்தனியாக வெளியிலே கொடுத்துருக்காங்க. அவுட்டரில் நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோரன் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பாலிஷிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. உள்ள டிவி யூனிட் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க. வீடு 5 வருஷம் ஆன பழைய வீடு மாதிரியே தெரியலிங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய ஹால் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் அவைலபிளில் இருக்குதுங்க. வாட்டர் சம் 12,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கட்டியிருக்காங்க. சோழமண்டலம் ஃபினான்ஸில் லோன் போயிட்டு இருக்குதுங்க. 30 லட்சம் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குங்க. ஒர்க் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஏரியாவில் என்ட்ராகிற இடத்துல ஆர்ச் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல கிராண்டான லெவலில் இருக்குதுங்க. எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியான ஐட்டமாக யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. டைனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்குள்ளேயே ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியில் போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ள போகிற இடத்துலையும் நல்ல கிராண்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மாடல் கிச்சன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க ஒர்க் எல்லாமே. அட்டாச் பாத்ரூமுக்கு மேலே லோ ரூஃப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 8ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமுக்குள்ள டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சோலார் கொடுத்துருக்காங்க. ஹீட்டர்ஸ்க்கு மட்டும் சோலார் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஒர்க் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாகவும் பண்ணியிருக்காங்க. வீட்டில் ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓன் யூஸுக்கு கட்டினங்காட்டி எல்லாமே பில்டிங் மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்கும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்லேருந்து மேலே வர இடத்துல ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அதுவும் டீ குட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஓப்பன் பால்கனி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஏரியா கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க.
ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க. செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. 3வது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 17ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் நல்ல பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்ல அமைதியான இடத்துல கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வீடு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க, வந்து பாருங்கள். காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூமுக்கு பிவிசி டோர்லேயே நல்ல குவாலிட்டியான டோராக கொடுத்துருக்காங்க. காமன் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற அளவு கொடுத்துருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 65 லட்சம் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி 85% வரைக்கும் தாராளமாக பண்ணி தரலாங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவிக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.